வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான 30 வினாக்கள் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வினாக்களில் வந்து கேட்கப்பட்டது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மொழித்திறனை வளர்க்கும் வளம் மூலமாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இலக்கியங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறனை வளர்க்கும் வளம் மூலமாக அமைவது. அடுத்த ரெண்டாவது வினா பாருங்கள். மொழியில் கடன் வாங்குதலை போல செய்தல் என்கிறார். யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. மொழியில் கடன் வாங்குதலை போல செய்தல் என்கிற யாருன்னா கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. அடுத்து மூணாவது வினா பாருங்கள். திராவிட மொழிகளாக கால்டுவெல் குறிப்பிடுவன எதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, 12 திராவிட மொழிகளாக கால்டுவெல் வந்து குறிப்பிடுவன. அடுத்து நாலாவது வினா பாருங்கள். பொது மொழியிலிருந்து வேறுபட்டு செயற்கையாக அமைக்கப்படும் மொழிக்கூறு எதுனா குறுமொழி எனப்படும். ஓகே, பொது மொழியிலிருந்து வேறுபட்டு செயற்கையாக அமைக்கப்படும் மொழிக்கூறு குறுமொழி எனப்படும். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். திராவிட மொழிகளின் வேர்ச்சொல் அகராதி நூலை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமனோ பர்ரோ. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் வேர்ச்சொல் அகராதி நூலை வந்து உருவாக்கியவர். யாருன்னா எமனோ பர்ரோ. அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். ஓகே, ஸோ கால்டுவெல் தான் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். அச்சன் என்பது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா திசைச்சொல். ஓகேவா? ஸோ அச்சன் என்பது என்ன சொல் அப்படின்னா திசைச்சொல். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் நடுத்திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஸோ தெலுங்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பின் வருவனவற்றுள் நடுத்திராவிட மொழி. அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி எதுனா பிராகுயி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிராகுயி மொழி வந்து இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி. அடுத்து பத்தாவது வினா பாருங்கள். பால் காட்டும் உருபு இல்லாத மொழி எதுனா தெலுங்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனற்றுள் நடுத்திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. அதே மாதிரி பால் காட்டும் உருபு இல்லாத மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான். ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டினுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 11வது வினா பாருங்கள். கர்நாடக நாட்டுப்புற ஆடல் எதுனா யாட்ச சகனம். ஓகேவா? கர்நாடக நாட்டுப்புற ஆடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாட்சகனம். அடுத்து 12வது வினா பாருங்கள். ஏட்டில் எழுதா கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சே அன்னகாமு. ஓகேவா? ஏட்டில் எழுதா கவிதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சே அன்னகாமு. அடுத்து 13வது வினா பாருங்கள். நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு. ஸோ பல்லு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம். அடுத்து 14வது வினா பாருங்கள். கண்ணேறு கழித்தல் என்பது எதுனா நாட்டுப்புற நம்பிக்கை. ஓகே. அடுத்து 15வது வினா பாருங்கள். நல்லதங்காள் கதை எவ்வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமூக கதை. ஓகேவா? ஸோ நல்லதங்காள் கதை வந்து எவ்வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கதையை சேர்ந்தது. அடுத்து 16வது வினா பாருங்கள். கட்சியிலும் இன்பம் என்ற நூலை படைத்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். ஓகேவா? காஞ்சியிலும் அதாவது கட்சியிலும் இன்பம் என்ற நூலை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். அடுத்து 17வது வினா பாருங்கள். டாக்டர் சு சக்திவேல் படைத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஸோ நாட்டுப்புற இயல் ஆய்வு தான் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சு சக்திவேல் வந்து படைச்சிருப்பார். அடுத்து 18வது வினா பாருங்கள். காற்றிலே மிதந்த கவிதை யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மு அருணாச்சலம். ஸோ மு அருணாச்சலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காற்றிலே மிதந்த கவிதை யாருடைய படைப்பு. ஸோ மு அருணாச்சலம். அடுத்து 19வது வினா பாருங்கள். தமிழ்நாட்டு புறவியலின் தந்தை எனப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா வனமா மாலை. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு புறவியலின் தந்தை என அழைக்கப்படுது. யாருன்னா நா வனமா மாலை. அடுத்து 20வது வினா பாருங்கள். மயில் ராவணன் கதையை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீராசாமி நாயக்கர். ஓகேவா? ஸோ வீராசாமி நாயக்கர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மயில் ராவணன் கதையை வந்து பதிப்பிச்சிருப்பார். அடுத்து 21வது வினா பாருங்கள். பாட்டில் ஆயுதமிக்கு வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நலிபு வண்ணம். ஓகேவா? ஸோ பாட்டில் ஆயுதமிக்கு வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நலிபு வண்ணம். அடுத்து 22வது வினா பாருங்கள். சில மென்மையான சொற்களால் சில அடிகளால் அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மை. சில மென்மையான சொற்களால் சில அடிகளால் அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மை. அடுத்து 23வது வினா பாருங்கள். வெண்பாவிற்குரிய ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. 24வது வினா பாருங்கள். அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமோனை. அடுத்து 25வது வினா பாருங்கள். செய்யுளுக்கு ஓசை நயம் சொல்லமைப்பால் ஏற்படுகிறது. அடுத்து 26வது வினா பாருங்கள். படைப்பிலக்கியத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித சிந்தனை. அடுத்து 27வது வினா பாருங்கள். இலக்கண கட்டுப்பாடு உடையன எதுன்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை.
அடுத்து 28வது வினா பாருங்கள், படைப்பாளிகளுக்கு மிகவும் இன்றியமையாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும், கவனம் இருக்கணும், எழுத்தாற்றல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து இருக்கக்கூடியது. இந்த மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது. படைப்பாளிகளுக்கு மிகவும் இன்றியமையாதது எதுன்னு அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் வந்து அனுபவம், கவனம், எழுத்தாற்றல், மேற்கண்ட அனைத்தும் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஆ இது வந்து கிடையாது அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் ஆப்ஷனை வந்து கரெக்டாக எடுக்க முடியும். சரியா? அடுத்து 29வது வினா பாருங்கள், புது கவிதைகளில் காணப்படும் முக்கிய வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா படிமம், குறியீடு, அங்கதம். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதைகளில் காணப்படும் முக்கிய வடிவம். அடுத்து 30வது வினா பாருங்கள், ஓரங்க நாடகத்தின் கால அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள். ஓரங்க நாடகத்தின் கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிடங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து மிக முக்கியமான 30 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 30 வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. அப்படி இல்லைனா கூட ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கொஸ்டின்ஸ், என்ன ஆன்சர், என்ன டவுட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து தரப்படும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பிஜிடிஆர்பி வரக்கூடிய தேர்வுக்கு வந்து எல்லா மேஜருக்குமே வந்து கோச்சிங் கைட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலத்தில், அதாவது 10/1/2021 அன்றைய தினத்திலிருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம டெய்லி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பொருந்தும். ஸோ தமிழுக்கு வந்து ஸ்பெஷலாக இருப்போம், தமிழ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.